ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சிக்னல்ல கையில ஏதோ பேனாவையோ புத்தகத்தையோ ஏதோ ஒரு பொம்மையை வச்சு வித்துட்டு இருக்கிற ஒரு 10 வயசு குழந்தை. படிச்சு முடிச்சுட்டு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம முதுகுல ஒரு பைய தூக்கி போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் சாப்பாடையோ கொரியரையோ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 21 வயசு இளைஞன். முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு தொப்பையோட கழுத்துல ஐடி கார்டோட தோல்ல ஒரு லேப்டாப் பேக்கை வச்சுக்கிட்டு கையில ஒரு டீ கப்பை வச்சுக்கிட்டு அந்த டீயை குடிக்காம எதையோ ஆழ்ந்த சிந்தனையில நின்றுகிட்டு இருக்கிற ஒரு 30 வயசு வாலிபன். காலில் செருப்பு கூட இல்லாமல் லுங்கி கிழிஞ்சு போய் சட்டை கிழிஞ்சு போய் தன் குழந்தைக்காக யூனிஃபார்மையும் ஷூவையும் வாங்குறதுக்காக கடையில் பேரம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு 40 வயசா, தன் பையன் வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு கீழே கை கட்டி தன் குடும்பத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 50 வயசா, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஹோட்டல்லையோ பெரிய பெரிய பங்களாக்கள்லையோ கேட்டை திறந்து விடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 60 வயசு முதியவர், ஒருவேளை சாப்பாட்டுக்காக சிக்னலாக கையேந்தி நிற்கிற ஒரு 70 வயசு கிழவர். இவங்களெல்லாம் பார்க்குறப்ப மனசு ஏதோ மாதிரி பண்ணுது.